வாழ்க்கையில எதை தவற விட்டாலும் தாலிய மட்டும் தவற விடவே கூடாது. பத்திரமா கொண்டு போய் பூஜை ரூம்ல வை. எல்லாரும் முதல்ல இங்க இருந்து போங்க. ஏந்தியா இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் எமோஷனல் ஆகுற? எது மம்மி, எது சின்ன விஷயம்? இங்க நடக்கிறது எல்லாம் நினைச்சு பார்த்தா என் தலையும் அப்படியே வெடிச்சுன்னு போல இருக்கு. தியா, நீ முதல்ல டென்ஷன் ஆகுறத நிறுத்து. உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு தியா. நீங்க பயந்து என்ன மம்மி செய்ய? பயம் அவளுக்கு இல்லையே. பயம் இருந்திருந்தா அன்னைக்கு வீட்டை விட்டு போனவ திரும்பவும் வந்திருக்க மாட்டாள்ல. ஒரு சாதாரண வேலைக்காரிய உன் மைண்டுக்குள்ள கொண்டு வந்து பிரச்சனை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ கழுத்துல தாலி விழுந்தது பிளான் இல்ல, ஒரே இன்சிடென்டா நடந்தது. அப்படியெல்லாம் என்னால எடுத்துக்கவே முடியாது. என் கையில இருந்து மிஸ் ஆன தாலி கீழே விழுந்திருக்கலாம். அது எதுக்கு அவ கழுத்தை தேடி போய் விழணும்? தட்ஸ் மை க்வெஸ்சன். அப்போ அந்த காயத்ரி தான் பிளான் பண்ணி உன் கையில இருந்து மிஸ் ஆன தாலிய அவ கழுத்துல விழற மாதிரி பண்ணிருக்கான்னு நீ நினைக்கிறியா? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல தியா. மம்மி, விதி எனக்கு எதிரா ஏதோ சதி பண்ணுதுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நடக்கிறது எல்லாம் பார்க்கும்போது இந்த கல்யாணம் நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ என்ன ஸ்டூபிட்டா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன நீங்க எப்படி வேணா நினைச்சுக்கோங்க. ஆனா என் கல்யாணத்துக்கு இந்த காயத்ரி பெரிய தடையா கண்டிப்பா இருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு ப்ராப்ளமா இருக்கிறவள என் பக்கத்திலேயே நான் விட்டு வச்சா எப்படி மம்மி, எப்படி இந்த மேரேஜ் நடக்கும்? ஒரு சாதாரண வேலைக்காரிய நினைச்சு நீ இப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறது தப்புன்னே நான் சொல்லல. அவ சாதாரண ஒரு துரும்புதாமா. ஆனா என் கண்ணுக்குள்ள விழுந்து என்ன அப்படியே உறுத்துறா. கண்ணுல விழுந்த தூசிய பக்குவமா எடுத்து போட பாரு. கண்ணை கசக்கிட்டு நிக்காத. அவளை சாதாரணமாலாம் என்னால நினைச்சு விட முடியாது. அன்னைக்கு நெருப்புல இருந்து தப்பிச்சிட்டா. இனிமே அவ எதுல இருந்துமே தப்பிக்க முடியாத அளவுக்கு நான் முடிக்கிறேன். அப்பதான் செழியன் கையால என் கழுத்துல தாலி வாங்க முடியும். தியா, கல்யாணத்துக்கு நெருங்கிட்டோம். இந்த நேரத்துல ஆத்திரத்துல நீ ஏதாவது முடிவு எடுத்து அது சொதப்பிருச்சுனா அதுவே உன் கல்யாணத்துக்கு ஒரு பிரச்சனையா மாறிட போகுது. அமைதியா இருதியா, பாத்துக்கலாம். என்ன சைலண்ட் பண்றதை விட ஒரு அம்மாவா என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுற அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ண முயற்சி பண்ணுங்க. தியா கழுத்துல கட்ட வேண்டிய தாலி எதுக்கு எதுக்கு காயத்ரி கழுத்துல வந்து விழணும்? அது ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலி. அதுதான் கடவுள் உணர்த்தி இருக்காருன்னு எனக்கு தோணுது. இது செடி எனக்கு புரியுதா புரியலையான்னு தெரியலையே. எனக்கு எதுவுமே புரியல. ஆரம்பத்துல என்னையும் காயத்ரியும் சேர்த்து வச்சு எல்லாரும் சந்தேகமா பேசினாங்க. அவளும் அம்மா கையில சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போயிட்டா. போன இடத்துல என் கையால அவ கழுத்துல தாலி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அது யதார்த்தமா தான் அப்ப நடந்ததுன்னு
அந்த தாலியையும் தூக்கி எறிஞ்சாச்சு. இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு செழியன் நினைக்கிறாரு. என் வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அது எப்போ செழியனுக்கு புரிய போகுதுன்னு தான் தெரியல. சார், காஃபி. காயத்ரி, என்ன சார்? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எதுக்கு சார்? இல்ல, அன்னைக்கு என் கையால உன் கழுத்துல நான் எதுக்காக தாலி கட்டணும்? நான் தியாக்காக செஞ்ச தாலி உன் கழுத்துல எதுக்காக விழணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். எதிர்காலத்துல என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்கிற காலம் நமக்கு உணர்த்துன்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கும் இன்னைக்கு உன் கழுத்துல தாலி விழுந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல வரியா? தெரியல சார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு தெரிஞ்சா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடும்னு தான் கடவுள் நம்ம எல்லார் வாழ்க்கையையும் ரகசியமா வச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்க என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்ல? நீ சொல்றது எனக்கு புரியுது காயத்ரி. எதிர்காலத்தை யாரும் கணிச்சு வாழ முடியாதுதான். ஆனா எனக்கும் உனக்கும் ஏதோ ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் என் மனசுக்கு தோணுது. ஆனா அது என்ன சம்பந்தம் தான் எனக்கு தெரியல. அன்னைக்கு நான் உன் கழுத்துல கட்டின கயிறை நீ கழட்டி போட்டல்ல? எந்த கயிறு? அதான் பீச்சில் உன் கழுத்துல நான் கட்டினேனே அந்த கயிறு தான். அது கயிறு இல்ல சார், தாலி. தாலி. அதையும் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு என் கழுத்துல விழுந்த இந்த தாலியையும் நான் தூக்கி போட்டுட்டேன்.